Book Readers Hub YouTube channel. Previously, Book of Secrets ஓஷோவோட சேயிங்ஸில் இருந்து புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் 112 மெத்தட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இந்த புக் பற்றி தான் இப்போ நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீதிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்தர் இந்த புக்கில் இன்னும் என்ன விஷயங்கள் போட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். The third technique, or whenever in-breath and out-breath fuse, at this instant touch the energyless energy field center. We are divided into the center and the periphery. நம்ம ரெண்டு விஷயங்கள் மூலமாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த விஷயம் ரெண்டு என்னன்னா சென்டர் அண்ட் பெரிஃபரி. பெரிஃபரி அப்படின்றது சென்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய சம் சார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் சம் கனெக்ஷன். இந்த சென்டர் இல்லாமல் இந்த பெரிஃபரின்றது கிடையாது. அப்படி பார்க்கும்போது the body is the periphery. We know the body, we know the periphery, we know the circumference, but we do not know where the center is. நம்ம பெரிஃபரி தான் நம்மளோட ரியாலிட்டி, நம்மளோட சென்டர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் த பெரிஃபரி இஸ் கனெக்டட் வித் அவர் பீயிங், and that being is the center. அப்படின்றது நம்ம யாரும் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. We have been brought up continuously for centuries in the state of unconsciousness. We are believing that we are the body or we are the mind. But we are just thinking that this periphery is the being, but it is not. When the out breath fuses with the in breath, when they become one, when you cannot say whether it is the out breath or the in breath, when it is difficult to demarcate and define whether the breath is going out or coming in, when the breath has penetrated in and starts moving out, there is a moment of fusion. It is neither going out nor moving in. The breath is static. When it is moving out, it is dynamic. When it is coming in, it is dynamic. When it is neither, when it is silent, non-moving, you are near to the center. The fusion point of the in and outgoing breath is your center. நம்ம ப்ரீதிங் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஃபியூஷன் பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபியூஷன் பாயிண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு டெமார்க்ரேட் அண்ட் டிஃபைன். அது எந்த மாதிரியான ஒரு நிலைன்னு பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம மூச்சு உள்ளே போயிட்டுருக்கா இல்லை வெளியே வந்துட்டுருக்கான்னு. அந்த டைம் தான் தட் இஸ் வேர் திஸ் ஃபியூஷன் இஸ் ஹேப்பனிங். The fusion point of the in and outgoing breath is your center. இந்த மூச்சு நமக்குள்ளே போய் கலக்கிறதும் இல்லை கலக்காமல் சைலண்ட்டாக அமைதியாக மூச்சே ஹேப்பன் ஆகாத விஷயமும் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்த ஃபியூஷன் ஹேப்பன் ஆகுது. அந்த ஃபியூஷன் ஹேப்பன் ஆகிற நம்மளோட இடம்தான் நம்மளோட சென்டர்.
இப்போது இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. லுக் அட் இட் இன் திஸ் வே. When the breath goes in, where does it go? It goes to your center. It touches your center. When it goes out, from where does it go out? It moves from your center. Your center has to be touched. That is why ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஹேல் பண்ணும்போது நம்ம ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஸ்டாப் பண்ணுற பாயிண்டில் நம்மளை அறியாமையே நம்மளோட பிரெத் நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் எல்லாத்துக்கூடையும் கலக்குது. அகெயின் நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் ஒரு பாயிண்டில் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அந்த பாயிண்டில் அகெயின் we are not connected with the breath, with the body and the mind. இந்த 2 பாயிண்ட்லேயும் இந்த ஃபியூஷன் ஹேப்பன் ஆகிட்டுருக்கு. அந்த ஹேப்பன் ஆகிட்டுருக்க பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, தட் இஸ் வேர் த சென்டர் இஸ். அந்த பாயிண்டில் தான் we are becoming the body and the mind, and the breath is the path which is connecting these. It goes to your center. It touches your center. When it goes out, from where does it go out? It moves from your center. Your center has to be touched. That is why Taoist mystics and Zen mystics say that the head is not the center. The navel is your center. The breath goes to the navel, then it moves out. It goes to the center. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளோட சயின்டிஃபிக் டேர்ம்லேயும் நம்மளோட மைண்ட் அப்படின்றது தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பட் டாயோஸ்ட் மிஸ்டிக்ஸ் அண்ட் ஜென் மிஸ்டிக்ஸில் ஹெட் இஸ் நாட் த சென்டர், த நேவல் இஸ் யுவர் சென்டர். நம்மளோட நேவல், நம்மளோட தொப்புள், அந்த இடத்துல தான் நம்ம பாடியோட சென்டர் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The breath goes to the navel, then it moves out. நம்ம ரொம்ப அவேராக ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம நல்லா வாட்ச் பண்ணலாம். when we are inhaling a breath, நம்மளோட பெல்லி முன்னாடி வரும். ஸோ நம்மளோட breath டைரெக்டாக நம்மளோட சென்டர் பார்ட் ஆஃப் அவர் நேவல் ஆர் த சென்டர் ஆஃப் அவர் பாடி, அந்த இடத்துக்கு தான் நம்மளோட breath போகுது. As I said, it is a bridge between you and your body. You know the body, but you don't know where your center is. The breath is constantly going to the center and moving out, but we are not taking enough breath. We are just shallow breathing. நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறது ரொம்ப அவசரமாக. We are just breathing to our breath, to our chest. This breathing is just going near our chest area. அதுக்கும் கீழே நம்மளோட நேவல் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரீத் பண்ணுறதில்ல. நம்ம எப்போ கம்ப்ளீட்டாக ப்ரீத் பண்ணுறோமோ நம்மளோட பெல்லி பெருசாகிறத நீங்கள் நோட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ஷாலோ ப்ரீத் பண்ணும்போது ஜஸ்ட் நம்மளோட செஸ்ட் மட்டும்தான் முன்னாடி வந்து போகும். Thus ordinarily it does not really go to the center. Now at least it is not going to the center. That is why everyone feels off center. In the whole modern world, those who can think at all feel they are missing their center. Look at a child sleeping. Observe his breath. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, ரியலைஸ் பண்ண முடியலன்றது சிம்ப்ளி ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பாருங்கள். அப்சர்வ் ஹிஸ் breath. The breath goes in, the abdomen comes up, the chest remains unaffected.
நார்மலாக நம்ம எல்லாருமே குழந்தையாக இருக்கும்போது நம்மளோட ப்ரீத்திங் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். We take a deep breath and the breath directly goes to our navel. நம்ம எப்போ மூச்சு விடுறோமோ ஒரு ஆழ்ந்த பெருமூச்சாக தான் அந்த இன்ஹேலேஷனே இருக்கும். அந்த மூச்சு டைரெக்டாக நம்மளோட சென்டர், நம்மளோட நேவலுக்கு தான் ட்ராவல் ஆகும். ஸோ மெயினாக குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். That is why children have no chests, only abdomen, very dynamic abdomens. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம செஸ்ட் பார்க்கவே முடியாது, ஒன்லி அந்த அப்டமன் மட்டும் பெருசாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது they are directly breathing with to their center. அவங்களோட சென்டர் வரைக்கும் அவங்களோட ப்ரீத் போயிட்டு வந்துட்டு இருக்குது. The breath goes in and the abdomen comes up. The breath goes out and the abdomen goes down. The abdomen moves. Children are in their center, at their center. That is why they are so happy, so bliss-filled, so energy-filled, never tired, overflowing, and always in the present moment with no past, no future. ஒன்ஸ் இந்த மாதிரியான பிரெத் நம்ம சென்டர் வரைக்கும் போகுது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே, இந்த தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது இஸ் நாட் கனெக்டட் வித் த மைண்ட் பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலைசேஷன். சில்ட்ரன் நார்மலாகவே நம்மளும் சில்ட்ரனாக இருந்தவங்க தான், நம்மளும் இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். பட் வி ஆர் அன்அவேர். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்ற ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம இருந்திருப்போம். ஆனால் சில்ட்ரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா so happy, so blissful, so energy filled, never tired, overflowing, and always in the present moment with no past, no future. நம்ம இப்போவும் ஏன் நம்மளோட ஸ்கூல் டேஸ்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம்? ஏன் இன்னுமே நான் சின்ன பையனாகவே இருந்திருக்கலாம், குழந்தையாகவே இருந்திருக்கலாம்னு சொல்கிறோம்? We are just breathing like that way. We are breathing to our center. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கோம். எந்த ஒரு விதமான பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் கூட கனெக்டட் இல்லாமல் நம்மளோட மைண்ட் கொடுக்குற தாட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒன்று பாஸ்ட் பற்றின இருக்கும், இல்லை ஃப்யூச்சர் பற்றி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்மளோட பிரெத் ரொம்ப பியூராக இருக்குது, நம்மளோட சென்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகுது, பிரெத்தில் ரொம்ப அவேராக இருக்கும், ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் இஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் அவர் பாடி அண்ட் மைண்ட் அண்ட் வித் த யூனிவர்ஸ்ன்னு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ, ஒன்ஸ் யூ பிகம் எ சைல்ட் அகெயின், நம்ம பாஸ்ட் மொமெண்ட் அண்டு ஃப்யூச்சர் பற்றின வரிஸில் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் வி ஆர் இன் த ப்ரெசண்ட். இந்த ப்ரெசண்ட்டில் நமக்கு தோணுற விஷயங்களை நம்ம பண்ணுவோம். We will be happy, bliss-filled, so energy-filled, and the energy is keep on flowing within us. இந்த திங்ஸ் எல்லாமே is a way of experience, not just a lessons. ஸ்கூலில் இருக்க மாதிரி லெசன்ஸ் போர்டில் டீச் பண்ணி மக்கப் பண்ணி எக்ஸாம்ஸில் எழுதி மார்க்ஸ் வாங்குற மாதிரி விஷயம் கிடையாது. This is life. These things are beyond mind. A child can be angry. When he is angry, he is totally angry. He becomes the anger. Then this anger is also a beautiful thing.
When one is totally angry, anger has beauty of its own because totality always has beauty. குழந்தைங்க கோவப்படுறத பார்த்துருப்போம். அந்த கோவப்படுறதையும் ஒரு அழகாக ரசிப்போம். ஏன்னா தே ஆர் அட் தேர் சென்டர். அவங்களுக்கு கோவம் வந்தாலும் இந்த கோவத்தை முழுமையாக காமிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுமையாக பண்ணும்போது அதில் ஒரு அழகு இருக்கும். அதில் ஒரு ரசிக்கும்படியான விஷயம் ஏற்படும். ஆனால் நமக்கு இப்போ வர கோவமோ மனசில் ஒன்றும் வெளியில் சொல்கிறது ஒன்றுமா இருக்கும். we are not just doing anything totally. முழுமையாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதில்ல. நார்மலாக நம்ம கோவமாக இருக்கும்போது மைண்டு ஒரு பக்கம் இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி கேளு, இப்படி திட்டு, கீப் ஆன் கெட்டிங் தாட்ஸ். நம்ம அந்த நேரத்தில் முழுமையாக இல்லை. we are just part of the anger. கோவத்தில் ஒரு பகுதியாக மட்டும்தான் இருக்கும். அந்த பகுதியை நம்ம காமிக்கும்போது இட்ஸ் நல்லா இருக்காது, பார்க்க கேவலமாக இருக்கும். You cannot be angry and beautiful. Yes, you will become ugly because partiality is always ugly. I am not with only with anger. When you love, you are ugly because you are again partial, fragmentary. You are not total. Look at your face when you are loving someone, making love. Make love before a mirror and look at your face. It will be ugly, animal like. In love also your face becomes ugly. Why? Love is also a conflict. You are withholding something. You are giving your very miserly. Even in your love you are not total. You do not give completely wholly. எப்படி நம்மளோட கோபத்தில் நம்மளோட முழுமையை நம்ம கொடுக்காமல் இருக்கோமோ, when we are in love, நாம் ஒருத்தவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கோம் அப்படின்றதும் அந்த அன்பு ஒரு முழுமையானதாக நம்ம கொடுக்கறதே இல்லை. நமக்கு எங்கே திரும்பி ஏமாற்றம் கிடச்சிருமோ, இல்லை அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்காமல் போயிடுமோ. Again we are connected with the mind, we are connected with the thoughts, we are connected with future. Or இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு யாருக்கோ அன்பு கிடச்சிருக்குமோ, அந்த அன்போடு நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் தான் நினச்சி we are just showing our part of love, not the totality. A child even in anger and violence is total. His face becomes radiant and beautiful. He is here and now. His anger is not something concerned with the past or something concerned with the future. He is not calculating. He is just angry. The child is at his center. When you are at your center, you are always total. Whatsoever you do will be a total act, good or bad. It will be total. When you are fragmentary, you are off center. Your every act is bound to be a fragment of yourself. Your totality is not responding, just a part, and the part is going against the whole. That creates ugliness. நம்மளோட டோட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற வரைக்கும் we are just living the part of ourselves. இந்த பார்ட்டுன்றது ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட், ஒரு உடைஞ்சு போன ஒரு விஷயம். நீங்கள் பசில் மேக் பண்ணுற லெகோ இந்த மாதிரியான டாய்ஸ் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்னதான பார்ட்ஸ், ஃப்ராக்மெண்டட் பார்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த டெட்ரிஸ் இந்த மாதிரியான கேம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம்.
சேம் எப்படி இந்த உடைஞ்சு போன பார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு அது ஒரு வீடு மாதிரி நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டெட்ரிஸ் கேம்லேயும் நம்ம சேம் ஒரு கம்ப்ளீட் லைனாக ஒரு டோட்டலாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும்போது and that line becomes invisible. சேம் அதே மாதிரி தான் when we are not identified the parts of ourselves, just being, just expressing our totality, it has the beauty of its own. நம்ம டோட்டாலிட்டியை காமிக்கும்போது நம்ம முழுமையாக இந்த நொடியில் பயணம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ரசனை உருவாகும். ஆனால் அதுவே நம்ம டோட்டலாக இல்லாமல் நம்மளோட ஒரு துகள்களை மட்டும் காமிக்கிறோம், எதுலேயுமே ஒரு முழுமை இல்லாத நிலையாக இருக்குன்றது அது ரசிக்கும்படியாக இருக்காது, பார்க்க ரசனையாகவும் இருக்காது. We all were children. Why is it that as we grow our breathing becomes shallow? இப்போ இது போதும், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.